டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு காரில் வந்தபோது கைக்குட்டையால் முகம் துடைத்ததை வைத்து சிலர் அரசியல் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும். தான் முகமூடி அணியவில்லை என்று கூறிய இபிஎஸ் டிடிவி தினகரன் தான் முகமூடி அணிந்து அதிமுகவிற்குள் நுழைந்ததாக விமர்சித்துள்ளார். நான் முகமூடி முடிச்சுட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுகவுக்குள் நுழைஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க. 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. உங்களுக்கு வேணா பார்த்துங்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இறந்த பிறகு அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வரார். அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கமே வரல. அவர் என்னை பற்றி பேசுகிறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுகிறார் எனக்கு புரியல. தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா இந்திய நாட்டுடைய உயர்ந்த விருது பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தான் தலையிட மாட்டேன் என அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்தில் வந்திருக்குது, எங்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுகிறாரு, அவர் அழைச்சி பேசுகிறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிடு. நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்குவது குறித்து கட்சித் தலைமை முடிவு செய்யும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறி சில பேர் செயல்படுகின்றார். மாண்பு அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் தலைமை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அதன் பேரில் தான் நாங்கள் சில நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சார் இப்போதான் எடுத்தாச்சுல்ல, அது தலைமை முடியும். அதெல்லாம் உள்கட்சி வேறு, அதெல்லாம் பகிரங்கமாக பேச முடியும். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மாதம் 1500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டணம் ஒன்றியத்திற்குட்பட்ட மாற்றுக் கட்சியினர் சுமார் 2000 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். அவர்களுக்கு அதிமுக துண்டு அணிவித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, டெல்லியில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களுக்கு தெரியாமல் அவர்களின் பெயர்களையும் நீக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். It was done targeting Congress voters. That these deletions were specifically targeting booths where the Congress party was winning. வாக்கு திருட்டு புகார் குறித்து புதிய ஆதாரங்களுடன் டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 2023 சட்டப்பேரவை தேர்தலில் கர்நாடகாவின் ஆலந்த் தொகுதியில் மட்டும் 6018 வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். கடந்த 2018ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வலுவாக இருந்த அந்த தொகுதியை குறிவைத்து இந்த வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாக ராகுல் குற்றம் சாட்டினார். இது பணியாளர்கள் மட்டத்தில் நடந்த பிழை அல்ல என்று கூறிய ராகுல் காந்தி,
நவீன மென்பொருள் செயலிகள் மூலம் டெல்லியில் இருந்து கொண்டு கால் சென்டர்கள் இயங்குவதைப் போன்று இந்த மோசடியை அரங்கேற்றி இருப்பதாக சாடினார். Serial number 1, serial number 1, serial number 1, serial number 1. Serial number 1 means that this is the first person whose name, this is the first name in the booth. So a software is picking up the first name in the booth and using it to delete voters. So someone ran an automated program that ensured the first voter of the booth was the applicant. மேலும் வெளிமாநிலத்தவர்களின் செல்போன் எண்கள் மூலம் வாக்காளர்களுக்கே தெரியாமல் அவர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ஒருவர் 12 நிமிடங்களில் 14 வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி இது அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறும் என குறிப்பிட்டார். मोबाइल नंबर्स कर्नाटक के नहीं यूज हो रहे, मोबाइल नंबर्स दूसरी स्टेट्स के यूज हो रहे. इनफैक्ट कर्नाटक के नंबर थे ही नहीं उसमें. मतलब आप दिल्ली में बैठे डिलीट कर रहे हो, आपका नंबर तमिलनाडु का है. आप गुड़गांव में डिलीट कर रहे हो, आपका नंबर झारखंड का है. और जब हम चेक कर रहे हैं कि भैया आपका नंबर है, तो आपका नंबर है ही नहीं, किसी और का नंबर है. தொடர்ந்து பேசிய அவர் கோதாபாய் என்பவருக்கு தெரியாமலேயே அவரது பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறினார். கோதாபாய் என்பவரும் வீடியோ மூலம் அது குறித்து விளக்கமளித்தார். நான் அர்ஜி ಹಾಕಿಲ್ಲ, ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. ಅದು ಯಾರು ಹೊಟ್ಟಿ ಕಿಚ್ಚಿ ಯಾರು ಏನ ಹಾಕ್ಯಾರ ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. வாக்காளர்கள் நீக்கம் குறித்து 18 மாதங்களில் தேர்தல் ஆணையத்திற்கு 18 கடிதம் அனுப்பியும் ஒரு பதில் கூட வரவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். எந்த கணினியிலிருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் என்ற IP முகவரியை ஏன் தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது என்றும் ராகுல் கேள்வி எழுப்பினார். வாக்குத்திருட்டில் ஈடுபட்டவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி வாக்காளர்கள் நீக்கம் தொடர்பாக தாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு 10 நாட்களுக்குள் கர்நாடக CID-யிடம் தேர்தல் ஆணையம் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கெடு விதித்தார். வாக்காளர்களின் விவரங்கள் நீக்கப்பட்டதாக ராகுல் முன்வைத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என கூறிய தேர்தல் ஆணையம் தனிநபர்களால் ஆன்லைன் மூலம் வாக்காளர்களின் பெயரை நீக்க முடியாது என்று விளக்கமளித்துள்ளது. திருநெல்வேலியில் பைக் மீது இடித்ததை தட்டி கேட்ட இளைஞரை 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் சிறப்பு உதவியாளர் தனது காரில் இழுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவெளியில் அத்துமீறலில் ஈடுபட்ட SSI சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். முன்னாடி போன பஸ் பிரேக் போட்டுச்சிங்க, நான் பிரேக் போட்டேங்க, என் வண்டி அடிச்சாருங்க சார். சார் முன்னாடி போற வண்டி சார், நீ என்ன நடந்தாலும் சார் கேஸ் பண்ணுங்க சார். என் வண்டியை நீங்க அடிச்சீங்களா நான் அடிச்சேன் சார். இடிங்க சார், வண்டி சேர்த்து கொள்ளுங்க சார். என் வண்டி எங்க இருக்கு சார்? உங்க வண்டியை ஓட் பண்ணுங்க தனது பைக் மீது இடித்ததற்கு நடுரோட்டில் நின்று நியாயம் கேட்ட இளைஞர் மீது காரை ஏற்றி கொல்லும் நோக்கில் சிறப்பு உதவி ஆய்வாளர் அடாவடியில் ஈடுபட்ட பதைபதைக்க வைத்த காட்சிகள்தான் இது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கதறிய இளைஞர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காத போதும் வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதுவே 6 மாதங்களில் ஓய்வு பெற உள்ள SSIக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரைச் சேர்ந்தவர் காந்திராஜன். 59 வயதான இவர் நெல்லை சந்திப்பு போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். பணி நிமித்தமாக சுத்தமல்லியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். காந்திராஜனுக்கு அண்மையில் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் தனது சொந்த காரிலேயே பணிக்கு சென்று வந்துள்ளார். இவர் புதன்கிழமை இரவில் பணி முடிந்து வழக்கம் போல டவுன் தெற்கு மவுண்ட் சாலை வழியாக சென்றுள்ளார். அப்போது கணேஷ் திரையரங்கம் அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் திடீரென பிரேக் போட்டதால் அதன் மீது கார் மோதி இருக்கிறது. இதனால் பைக்கில் வந்த அசோக் குமார் என்ற இளைஞர் ஆத்திரத்தில் SSI காரை வழிமறைத்து வாக்குவாதம் செய்துள்ளார். உடனே காரிலிருந்து இறங்கிய காந்திராஜனும் இளைஞரிடம் கடுமையாக பேசிவிட்டு புறப்பட தயாராகி இருக்கிறார். அதில் மேலும் ஆத்திரமடைந்த இளைஞர் நடுரோட்டில் நின்று கொண்டு தனது பைக்கை இடித்ததற்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு போங்கள் என்று கோரியிருக்கிறார். அதற்கு ஒழுங்காக வழிவிடாவிட்டால் காரை விட்டு ஏற்றி விடுவேன் என்று SSI காந்திராஜன் மிரட்டியதாக கூறப்படுகிறது. தைரியம் இருந்தால் தன் மீது காரை ஏற்றிப்பார் என்று கூறிய அசோக் குமார்
காரின் முன்பக்க பேனட் மீது ஏறி படுத்துக் கொண்டார். உடனே எஸ்எஸ்ஐ காரை ஓட்டிச் சென்றதும் அந்த இளைஞர் காப்பாத்துங்க என்று கத்தி கூப்பாடு போட்டிருக்கிறார். 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு காரில் தொங்கியபடி சென்ற இளைஞர் ஒரு வழியாக உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து அதை இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் புகார் எதுவும் கொடுக்காத நிலையில் வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையாகியுள்ளது. இது காவல்துறை உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் நடந்தபோது இளைஞர் அசோக் குமாரும் எஸ்எஸ்ஐ காந்திராஜனும் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீடியோவின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் காந்திராஜனை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து நெல்லை காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமணி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் உரிய விசாரணைக்கு பின்னர் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். எஸ்எஸ்ஐ காந்திராஜன் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கின்றன. இந்நிலையில் நடுரோட்டில் இளைஞர் ஒருவர் மீது காரை ஏற்றிய புகாரில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இளைஞரின் பைக்கை இடித்துவிட்டு அவரை 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரின் பேனட்டில் வைத்து போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளரை இழுத்து சென்று அடாவடி செய்த சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.